யூடியூபர் மாரியதாஸ் கைது பண்ணாங்க இல்லையா? இந்த கைதுக்கு எதிர்கட்சிகள் கடுமையான தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. திமுக ஆட்சி என்ன செய்ததோ அதோட தொடர்ச்சியா தான் இந்த அரசாங்கமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர் சுதந்திரத்தை தட்டி பறிக்கிறது அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனங்கள் எல்லாம் தெரிவிச்சாங்க. 1996ஆம் ஆண்டு சன் டிவியில நடிகை சுகன்யா இருக்காங்களே, அவங்களுக்கு எதிராக சில விஷயங்களை, அதாவது சில தொகுப்புகளை ஒளிபரப்பு செய்தார்கள். அந்த விவகாரத்துல 1996ஆம் ஆண்டு சன் டிவிக்கு எதிராக சிவில் டிஃபமேஷன் சூட் நடிகை சுகன்யா அவர்கள் தாக்கல் செய்கிறாங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களுக்கு. நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூடியூபர் மாரியதாஸ் கைது பண்ணாங்க இல்லையா? இந்த கைதுக்கு எதிர்கட்சிகள் கடுமையான தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. டிவிக்கு அரசாங்கத்திற்கு எதிராக இது பழிவாங்கும் படலம். அதே போல திமுக ஆட்சி என்ன செய்ததோ அதோட தொடர்ச்சியா தான் இந்த அரசாங்கமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர் சுதந்திரத்தை தட்டி பறிக்கிறது அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனங்கள் எல்லாம் தெரிவிச்சாங்க. சோ அதுக்கு அவர்கள் சில காரணங்களையும் கூறுறாங்க. அந்த காரணங்கள்லாம் என்ன அப்படின்றதையும், அதே போல 1996ஆம் ஆண்டு சன் டிவியில நடிகை சுகன்யா இருக்காங்களே, அவங்களுக்கு எதிராக சில விஷயங்களை, அதாவது சில தொகுப்புகளை ஒளிபரப்பு செய்தார்கள். அந்த விவகாரத்துல 1996ஆம் ஆண்டு சன் டிவிக்கு எதிராக சிவில் டிஃபமேஷன் சூட் நடிகை சுகன்யா அவர்கள் தாக்கல் செய்யறாங்க. சோ அதுல சுகன்யா அவர்களுக்கு நீதி கிடைத்தது. அந்த நீதி கிடைத்ததின் பின்னணி என்ன, ஏன் சன் டிவி நெட்வொர்க் மேல அவங்க சிவில் டிஃபமேஷன் சூட் போட்டாங்க அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், எங்க சேனலை தொடர்ந்து பாருங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பெல் பட்டனையும் அழுத்திட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுடனே கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். சோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். யூடியூபர் மாரியதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் மதுரையில சென்னை சைபர் கிரைம் போலீஸால கைது செய்யப்பட்டார். ஏன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா, தவேக அரசாங்கத்தில் தொழில்துறை அமைச்சராக இருக்கிற செல்வி கீர்த்தனா அவர்களையும் அவரோட பாத்தீங்கன்னா அவங்களோட உதவியாளர் திரு மதன் அவர்களையும் இணைச்சு AI மூலியமா அவர் அவரோட x.com பேஜில தவறா சித்தரிச்சிட்டாரு. இதனால பொதுமக்களிடம் விரோதத்தையும் வதந்தியும் பரப்பினாரு அப்படின்ற அடிப்படையில BNS Act 79 and 352/2 அந்த வழக்கின் அடிப்படையில அவரை கைது செய்தாங்க. சோ காரணங்கள் பாத்தீங்கன்னா, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களை தப்பா பேசிட்டாரு அவர் உதவியாளரோட சேர்த்து. இதனால பொதுவெளியில மக்களுக்கு விரோதத்தையும் வதந்திகளையும் பரப்புறாரு அப்படின்றதுதான் காரணங்களா சொல்லப்படுது. ஆனா இந்த காரணங்களை எதிர்கட்சிகள் ஏத்துக்க தயாரா இல்லை. ஏன், அவங்க என்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னா, திரு மாரியதாஸ் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய x.com பேஜிலையும் சரி, அவரோட யூடியூப் வாயிலாக தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களையும் அவருடைய அமைச்சர் சகாக்களையும் தவறாக தொடர்ந்து சமூக வலைதளத்துல சித்தரிச்சிட்டு இருக்காரு அப்படின்றதுதான் ஒரு காரணம். இன்னொரு மிகப்பெரிய காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தமிழக ஆட்சியில அமைச்சராக இருக்கிற, அதாவது திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவர் என்னென்ன துறையில் அமைச்சராக இருக்காரு அப்படின்னா, அவரோட மேற்பார்வையில் இருக்கு அப்படின்னா பப்ளிக் ஒர்க்ஸ், ஹைவேஸ், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்ல இருக்காரு. கூடுதலாகவே மைனர் ஆர்பார், அதாவது சிறிய துறைமுகங்கள், இதெல்லாம் இவரோட கண்ட்ரோல்ல வருது. சரி, இவருக்கு எதிராக தான் இன்னைக்கு ஹாட் டாபிக்கா இவர் மேல ஒரு அலிகேஷன்ஸ் எதிர்கட்சிகள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. இதைத்தான் மாரிதாஸ் தன்னுடைய யூடியூப் பேஜில போட்டுட்டாரு. அதன் அடிப்படையில தான் இவரை கைது பண்ணாங்க. அதுக்கு காரணங்களை தேவையில்லாம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மற்றும் அவரோட உதவியாளரை இணைச்சு பேசுனதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. நிச்சயமா அது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்னதான் சொல்றாங்க அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்துட்டு மீண்டும் இப்படி வருவோம். அதாவது 2024ஆம் ஆண்டு
போதைப் பொருள் கடத்தல் அது சம்பந்தமாக 2 விஷயங்கள் நடக்குது. அதாவது 2 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு மார்ச்ல மன்னர் விளைகுடா பகுதியில வந்து டிஆர்ஐ, அதாவது டிஆர்ஐ அப்படின்னா டைரக்ட் ரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், அதாவது தமிழ்ல வருவாய் புலனாய்வு இயக்குநரகம், இவங்களும் இடியும் சேர்ந்துதான் இந்த புலனாய்வுகளை பண்ணிட்டு இருக்காங்க. 258 கோடி மதிப்பிலான சர்வதேச போதைப் பொருளை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அதோட தேடுதல் வேட்டையா அதோட சர்ச்சைக்காக மே 2026 ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது போன மாசம் சென்னை அந்த ராமநாதபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா இடி வந்து 5 இடத்துல வந்து சோதனை பண்றாங்க. அந்த சோதனையின் வெளிப்பாடா நிறைய விஷயங்கள் எவிடன்ஸா எடுத்திருக்காங்க. அந்த எவிடன்ஸ் எடுத்துட்டாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி, அதாவது இது எதையோட கனெக்ஷன் ஆகுது அப்படின்னா, 2024 மார்ச்ல மன்னர் வளைகுடா பகுதியில வந்து இந்திய கடலோர காவல்படை வந்து 99 கிலோ ஹாஷிஷ் அப்படின்ற போதைப் பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதோட மதிப்பு வந்து 108 கோடி. அதே காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில ரயில்வே ஸ்டேஷன்ல சென்னை டு மதுரை ட்ரெயின்ல இருந்து ஒரு மெத்தபெட்டமைன் அப்படின்ற ஒரு போதைப் பொருளை கிட்டத்தட்ட 37.645, அதாவது 645 இந்த கிலோ உள்ள 150 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதோட ரிலேட்டடா தான் இந்த 258 கோடி ரெலவெண்டா சில முக்கிய இன்ஃபர்மேஷன் கிடைச்சதன் அடிப்படையில தான் இடி வந்து பாத்தீங்கன்னா என்ஐபியோட சேர்ந்து இந்த சென்னை ராமநாதபுரம் ஏரியால சடனா ஒரு சோதனை நடத்துறாங்க. அந்த சோதனையில பல கட்ட ஆவணங்கள் கிடைச்சதா சொல்லப்படுது. அந்த ஆவணங்கள் அடிப்படையில என்ன சொல்றாங்கன்னா, இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையா செயல்பட்டது திரு ஜான் பிரிட்டோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜான் பிரிட்டோ யாரு அப்படின்னு அப்படியே போய் பார்ப்போம். இந்த ஜான் பிரிட்டோ யார் அப்படின்னா, திருமதி லீமா ரோஸ், அதாவது லாட்டரி அதிபர் மார்டின் இருக்கார்ல, அவங்களோட மனைவி லீமா ரோஸ். இப்ப தற்போது அவங்க லாட்புரி தொகுதி எம்எல்ஏவா இருக்காங்க. அதிமுக சார்பா போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க இல்லையா. இவர்களோட மருமகன் தான் தற்போதைய டிவிகே அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இவரோட அண்டர்ல தான் மைனர் ஆர்பார் அப்படின்றது சிறிய துறைமுகங்கள்லாம் வருது. ஸோ இவர் தான் ஹெல்ப் பண்ணி இருப்பாரு இந்த கடத்தலுக்கெல்லாம் அப்படின்ற பிணைப்புல எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இது எதுவுமே ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல், அனுமானத்தின் பேர்ல தான் இவங்கெல்லாம் பேசுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த காணொலியில நம்ம தொகுத்து வழங்குறோம். சரி, இதுல கிடைச்ச பணத்தெல்லாம் வந்து என்ன பண்றாருன்னா, இங்க இருந்து கடத்துறாங்க இல்லையா. இந்த போதைப் பொருள் எப்படி போகுதுன்னா, ராமநாதபுரம் வழியா ஸ்ரீலங்காக்கு கடத்தப்படுகிறது. ஸ்ரீலங்கால இருந்து இன்டர்நேஷனலி இவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. இதுல கிடைக்கிற பணத்தை என்ன பண்றாருன்னா, ஜான் பிரிட்டோ அவங்க ரத்த உறவுகள் இருக்கு இல்லையா, இவங்க மூலியமா இந்த பணத்தெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பிசினஸ்ல போடுறாங்க அப்படின்றாங்க. இந்த ஜான் பிரிட்டோ வந்து இதுக்கு முன்னாடி இப்போது தலைமறைவா இருக்காரு. ஸோ டென்மார்க் இந்த மாதிரி பகுதியெல்லாம் மறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இன்டர்நேஷனல் தேடும் குற்றவாளியா அவர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த ஜான் பிரிட்டோ வந்து லீமா ரோஸ் இவங்க கூட வந்து சகோதரர்னு சொல்லப்படுது இல்லையா. இவர் ஏற்கனவே ஃபியூச்சர் கேமிங் என்ற கம்பெனில ஒரு டைரக்டராகவும் இருந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஜான் பிரிட்டோ சம்பாதிச்ச பணத்தை தான் உறவினர்கள் மூலமா பல தொழில இன்வெஸ்ட் பண்ணப்படுது. அதே நேரத்தில் ஹவாலா மோசடி மூலமா, அதாவது இடி எப்போ வரும்னா PMLA ஆக்ட் பிரகாரம் 2002 இதன் அடிப்படையில தான் ஹவாலா பணம் கையாளப்பட்டிருந்தா இவங்க இடி உள்ள வருவாங்க. அதன் அடிப்படையில தான் அவங்க ஒரு பிரஸ் நோட் ரிலீஸ் செய்திருந்தாங்க. ஸோ அந்த பிரஸ் நோட் ரிலீஸ் ஆனதை பத்தி தான் இந்த யூடியூபர் மாரியதாஸ் தன்னோட யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் வந்து திரு ஆதவ் அர்ஜுனாவை தொடர்பு படுத்தியும் மார்டின் மற்றும் லீமா ரோஸ் இவங்கெல்லாம் தொடர்பு படுத்தியும் ஒரு வீடியோ பெருசா போடுறாரு. இதுல கடுமையான மன உளைச்சலுக்கு திரு ஆதவ் அர்ஜுனா ஆளாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் எதிர்கட்சிகள் திமுக மற்றும் அதிமுக அண்ட் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவங்கெல்லாம் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா திரு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை மிக கடுமையாவே சீமான் அவர்கள் அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் திருச்சியில நன்றி தெரிவிக்கும் கூட்டத்துக்கு போயிருந்தாரு. அந்த கூட்டத்துல என்ன சொன்னாரு, விமர்சிக்கிறவங்க விமர்சிக்கிட்டே இருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்பதான் தொடர்ந்து என்
பணியை செய்ய முடியும்னு சொன்னாரு. அப்படி விமர்சிக்கிறவங்கள நீங்க அவங்க தவறு செய்திருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்யுங்க. அதை விட்டுட்டு திமுக அரசாங்கம் போல நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதாவது முந்தைய திமுக அரசாங்கம் என்னவோ அதே தான் இன்னைக்கு 2.0 டிவிகே அரசாங்கம் அப்படின்னு சொல்றாரு. சோ அடக்குமுறையை கையாளாதீங்க அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. அதே போலதான் அதிமுகவும் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன சொல்றாருன்னா, ப்ரோ அவர் தவறா எதுவும் சொல்ல, பத்திரிகை இடி அமலாக்கத்துறை வந்து பத்திரிகை பிரஸ் நோட் ஒன்று விட்டுருக்கு. அதுல ஜான் பிரிட்டோ அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு. அவங்க இன்னாரோட உறவினர் அப்படின்னு சொன்னதுல உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்கு? அவர் தவறா ஏதாவது செய்திருந்தா நீங்க நீதிமன்றத்தின் மூலியமா நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. அவரும் ஒரு பக்கம் போடுறாரு. திமுகவும் இதே சாராம்சமா அவங்க கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இப்படி பல தரப்பட்டுல இருந்து கண்டனங்கள் வரவே மரியதாஸ் அவர்கள், யூடியூபர் மரியதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக எதிர்கட்சிகளால் சொல்லப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து எதிர்கட்சிகள் தரப்பில் வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள். ஸோ அடுத்த விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த விஷயத்துக்கு நம்ம போவோம். ஜஸ்டிஸ் அதாவது நீதியரசர் கே குமரேஷ் பாபு அவர்கள் ஒரு தீர்ப்பை ஜூன் 5ஆம் தேதி வழங்குறார். அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, சன் டிவிக்கு எதிராக நடிகை சுகன்யா அவர்கள் சிவில் டிஃபமேஷன் வந்து சூட் ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சாராம்சம் என்ன, ஏன் இந்த வழக்கு வந்து இப்போ சுகன்யாவுக்கு சார்பாக நீதி வழங்கப்பட்டிருக்கிறது, அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சன் டிவியில 1996ஆம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சியை டெலிகாஸ்ட் பண்றாங்க. என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, திரு நக்கீரன் கோபால் அவர்கள் காட்டுக்கு போய் வீரப்பன், மறைந்த வீரப்பன், சந்தன கடத்தல் மன்னன் வீரப்பன் அவரை சந்திச்சு பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டியில என்ன சொல்லி இருப்பாரு அப்படின்னா, நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசியிருப்பாரு. அதோட நடிகை சுகன்யா அவர்களை அப்போதைய பிரதமர் மறைந்த திரு நரசிம்மராவ் அவரோட மகன் வந்து சுகன்யாவோட ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு. அந்த ரிலேஷன்ஷிப்பை சித்தரிச்சு வீரப்பன் பேசியிருப்பாரு. அந்த வீடியோ கிட்டத்தட்ட 9 மணி நேரம் வீடியோ. அதை நக்கீரன் பத்திரிகையும் அண்ட் சன் டிவியும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அந்த ஒப்பந்தத்தை வந்து இவங்க வந்து இதை டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம்ன்ற அடிப்படையில். ஸோ 9 மணி நேரம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதை 4 மணி நேரமா எடிட் பண்ணி அந்த வீடியோவை போட்டிருப்பாங்க. அதாவது 8 எபிசோடா போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் அதாவது 30 நிமிஷம் வீடியோவா 8 நாட்கள் வந்து தொடர்ந்து போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் அவர்கள் என்ன சொல்லி இருப்பாரு அப்படின்னா, காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரங்களையும் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க கூட்டணிக்கு, அதாவது காங்கிரஸ் எங்க கூட கூட்டணிக்கு 96ஆம் ஆண்டு வரலன்னா இந்த வீடியோவை நான் வெளியிட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி தான் காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாத பொருளா இந்த வீடியோல வந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு முரண்பாடா பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனோட விஷயங்களை ஆதாரங்கள் இல்லாம காட்டுல இருக்க வீரப்பனுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? இது இங்க இருக்கிற அரசியல்வாதிங்க சொல்லி கொடுத்து இதை ஷூட் பண்ண விஷயமா தான் கருதப்படுது. சோ ஏன்னா அன்றைய காலகட்டத்துல எப்படியாவது அதிமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது அன்றைய எதிர்கட்சிகளோட பிளானா இருந்தது அப்படின்றதுதான் சொல்லப்படுது. சோ அதன் அடிப்படையில வீரப்பன் எப்படி இந்த விஷயத்த சொன்னார், அப்படியே சொல்லியிருந்தா கூட சன் டிவி வந்து இந்த விஷயத்தை எடிட் பண்ணி போட்டிருக்கலாம். ஏன் அப்படின்னா, தன்னுடைய டிஆர்பி ரேட்டுக்காக என்னுடைய பெயரை தவறா வந்து சித்தரிக்க வைக்கப்பட்டது அரசியல் காரணங்களுக்காக. இதை எடிட் செய்யாம சன் டிவி வந்து நேரடியாக ஒளிபரப்புறதுனால என் குடும்பம், என் உறவினர்கள், பொதுமக்கள் மத்தியில எனக்கு வந்து கடுமையான மன உளைச்சலோட ஏற்பட்டது மட்டும் இல்லாம என் பேருக்கு களங்கம் ஏற்பட்டதாக 1996ஆம் ஆண்டு சிவில் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிவில் டிஃபமேஷன் ஷூட் வந்து ஃபைல் பண்றாங்க. ஸோ அங்க திருமதி சுகன்யா அவர்களுக்கு வந்து சாதகமாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அதாவது 10 லட்சம் அபராதம் சன் டிவி சுகன்யா அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதை மீண்டும் மேல்முறையீடு சன் டிவி வந்து மேல்முறையீடு செய்து என்னன்னா, நாங்க ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது நாங்க ஒரு சேனல் தேர்ட் பார்ட்டி கொடுக்குற விஷயத்த நாங்க டெலிகாஸ்ட் பண்ணணும், இதுல எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இது ரிலவெண்டா நீங்க அவங்க மேலதான் இவங்க நீதி வந்து இந்த சிவில் டிஃபமேஷன் ஆக்ட் வழக்க போடணும் அப்படின்றத சொல்லி தப்பிக்க பார்க்கறாங்க. பட் நீதிபதி அதை மறுத்து இந்த தீர்ப்பை வழங்கினார். அதாவது 30 வருடம் கழித்து தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் நீதி வெல்லும் அப்படின்றதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணமா பார்க்கப்படுகிறது. இந்த 2 நிகழ்ச்சியிலையும் இந்த நிகழ்ச்சியில இந்த 2 விஷயத்தை பத்தி ரொம்ப தெளிவா நான் சொல்லியிருப்பேன்னு நம்புறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி.